முத்தையா சுவாமிகள் பெரிதாக கற்றவரில்லை. அவர் வார்த்தைகள் பெரிய இலக்கியங்களில் வரும் சொற்பிரயோகங்களாகவும் இருக்கவில்லை. கல்வியானது கரை காணாத கடல் போன்றது என்றும், கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்றும் சொல்லும் முத்தையா முனிவருடைய வார்த்தைகள் மிக தெளிவாக இருந்தன. அறிவே இந்த உலகில் முக்கியமானது. நான் என்று மார்தட்டிக் கொள்ளுகிறவர்கள் நான் என்பது யார் என்பதையே உணர முடியாதவாறு புறப்படுத்தி ஒரு மனிதர் தங்களை அறிவாளிகளாக காட்டிக்கொள்ள முயலுகிறவர்கள் மத்தியில் முத்தையா முனிவர் தன்னடக்கமானவர் என நினைக்கின்றேன். நான் என்பவர் கடவுளின் ஒரு பகுதி என்ற உண்மையை உணர்ந்து தன் இலக்கை அடைய வழிகாட்டுவது அறிவு என்பதை முத்தையா முனிவர் வலியுறுத்தி சொல்லுவார். இந்த அறிவை முழுமையாக பெற்றுக்கொள்ள இந்த பூவுலகில் அவருடைய செய்வினை விதிப்படி கிடைத்திருக்கும் ஆயுட்காலம் போதுமானதென கடவுள் நம்புகிறார். விரும்பியவர் வென்று வெற்றி வகை சூடலாம். அதற்கு வேறு யாரும் உதவ முடியாது. குறித்த நபரின் முயற்சி மட்டுமே அந்த அறிவை பெற்றுக் கொடுக்கும் என்று முத்தையா முனிவர் சொன்னார். எனக்கு கருத்தை ஏற்க முடியாமல் இருந்தது. மிக குறைவான ஆயுளுடன், ஒவ்வொரு விதமான தராதரங்களுடன், ஒவ்வொரு விதமான சூழலில் படைக்கப்பட்ட மனிதர் எவ்வாறு அறிவின் கரையையும் உலகளவு அறிவையும் தனதாக்கி மனித பிறவியின் இலட்சிய நோக்கை அடைந்து கடவுளிடம் இரண்டர கலக்கலாம் என்று நான் கேட்டேன். இதற்கு விடையை நீரே கண்டறிவாயாக என்று முனிவர் எனக்கு பதில் தந்தார். நான் மகாவம்சம் என்ன கூறுகிறது, குர்ஆனில் என்ன இறக்கப்பட்டது, பைபிளில் என்ன சொல்லப்பட்டது, புராணங்களில் என்ன சொல்லப்பட்டது, புத்தகங்களில் என்ன சொல்லப்பட்டது என்ற விளக்கங்களை, நல்லறிஞர்கள், மேதைகள், பண்டிதர்கள், போதகர்களின் விளக்கங்களை கணனி மூலமாகவும் ஸ்மார்ட் போன்கள் மூலமாகவும் இன்று இருந்த இடத்திலிருந்தே நான் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்று முத்தையா சுவாமிகள் இங்கு இல்லை. ஆனால் முத்தையா முனிவர் அவருடைய ஆயுட்காலத்துக்குள் உலக அளவான நல்லறிவின் கரை கண்டு இறைவனுடன் கலந்து விட்டார் என்றே எண்ணுகின்றேன். காரணம், அவர் என்னிடம் சொன்னவை மகாவம்சம் என்ன கூறுகிறது, குர்ஆனில் என்ன இறக்கப்பட்டது, பைபிளில் என்ன சொல்லப்பட்டது, புராணங்களில் என்ன சொல்லப்பட்டது, புத்தகங்களில் என்ன சொல்லப்பட்டது என்ற விளக்கங்களையும், நல்லறிஞர் போதனைகள், பண்டிதர்கள், போதகர்களின் விளக்கங்களையும் விட எந்த அளவிலும் குறைவானது என்று என்னால் நினைக்க முடியவில்லை. அவை எல்லாவற்றையும் விட மேலானதாகவே எனக்கு எண்ணத் தோன்றுகிறது. அவ்வாறு என் மனம் திடமாக சொல்லுகிறது. மற்றவர் அனுபவ அறிவை அதற்கென கற்று தேறிய நல்லறிஞர்கள் விளக்கிய வினரே எனக்கு புரிகிறது. ஆனால் முத்தையா முனிவர் எளிமையான தமிழில் சொன்ன இரண்டொரு வார்த்தைகளும் இரண்டொரு வசனங்களும் சுருக்கமான கருத்துக்களும் அவர் எனக்கு சொன்ன பொழுதே புரியக்கூடியதாக இருந்தது. திருக்குறளுக்கு கூட விரிவுரை விளக்கங்களை கொடுத்தே உலக உண்மை காட்டப்படுகிறது. ஆனால் முத்தையா முனிவர் எண்ணங்களை புரிந்து கொள்ள அதுக்கான பட்டமோ பட்ட பின்படிப்போ எனக்கு தேவைப்படவில்லை. நடைமுறை பேச்சு வழக்கில் அவர் கருத்துக்களை எடுத்து கூறுவார். நான் முத்தையா சுவாமிகளிடம் கேட்ட வினாவுக்கு அவர் விடையளிக்காமல் மௌனமாக இருந்ததுடன் நானே விடையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்போது நான் முன்னர் பலமுறை இதற்கான விடையை சொல்லியிருக்கிறேன் என்று முனிவர் சொன்னது போல நினைத்து கொண்டேன். இந்த நினைப்பும் என் தீர்மானமும் கடவுள் உலகில் எல்லோருக்கும் அளித்துள்ள சுதந்திரத்துக்கு அமைவாகுமா என தெரியாது. நீங்களும் அதனை தீர்மானித்துக் கொள்ள முடியும். மகாவம்சம் என்ன கூறுகிறது, குர்ஆனில் என்ன இறக்கப்பட்டது, பைபிளில் என்ன சொல்லப்பட்டது, புராணங்களில் என்ன சொல்லப்பட்டது, புத்தகங்களில் என்ன சொல்லப்பட்டது என்ற அதே அறிவுரை விளக்கங்களையும் முத்தையா சுவாமிகளும் கூறியிருக்கிறார் என்று உணர்கின்றேன். குழந்தை பருவத்திலேயே கடவுளிடம் பால் குடித்த குழந்தையையும் அந்த கற்றல் விவரணங்கள் குறிப்பிடுகின்றன. பேய் பிசாசாகி ஆயிரக்கணக்கான வருடங்கள் திருசங்கு சுவர்க்கத்தில் நரக வேதனை அடைந்த அஸ்வத்தாமனை பற்றியும் விளக்குகின்றன. குறைவான வயதில் சிவபதம் அடைந்த புத்தரையும் இயேசுநாதரையும் விவேகானந்தரையும் பற்றிய சரித்திரங்களையும் சொல்லுகின்றன. 83 வயதில் முத்தி பெற்ற சமய குரவர்களையும் விளக்குகின்றது. முத்தி அடைந்த வேடுவர்களையும்
குறிப்பிடுகிறது. முத்தியடையா முனிவர்களையே எல்லாம் கற்று தேறியிருப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை. எனக்கும் சரித்திரங்களும் தேவைப்படவில்லை. மகாவம்சம் என்ன கூறுகிறது, குர்ஆனில் என்ன இறக்கப்பட்டது, பைபிளில் என்ன சொல்லப்பட்டது, புராணங்களில் என்ன சொல்லப்பட்டது, புத்தகங்களில் என்ன சொல்லப்பட்டது என்ற விளக்கங்களை நல்லறிஞர்கள் போதனைகள் பண்டிதர்கள் போதகர்களின் விளக்கங்களும் கூட எனக்கு தேவைப்படவில்லை. எளிய தமிழில் முத்தியா முனிவர் சொன்ன 2 வார்த்தைகளும் 2 வசனங்களும் சுருக்க உரைகளும் புரிந்து கொள்ள போதுமானதாக இருந்ததை இன்று உணர்கிறேன். நான் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியாத மனிதர்களுக்கு அந்த கற்றல் உபகரணங்களை பயன்படுத்தி விளக்கம் அளிப்பதற்காகவே கடவுள் அவர்களையும் கடவுள் தயார் செய்து அனுப்பியுள்ளார் என்று திடமாக கூறியுள்ளார். அந்த கற்றல் உபகரணங்கள் எல்லாம் மனிதர்களாலேயே தயாரிக்கப்பட்டவை என்பதால் அவற்றில் சேர்க்கப்பட்டுள்ள உண்மைக்கு பொருத்தமில்லாதவற்றையும் நீக்கி அவற்றை திருத்தி போதகர்களும் மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய கடமை உள்ளது. அதனை ஏற்றுக்கொள்கின்ற மக்களும் தம் மனச்சாட்சிப்படி தீர்மானங்களை எடுக்க சுதந்திரம் உள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது என்றும் முத்தியா சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். யார் அரிசியை இடித்தாலும் மாதான் முக்கியம். மனிதர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதே முக்கியம். அரிசியை யார் இடித்தாலும் மாதான் முக்கியம். அதனை செய்கிறவர் புத்தராகவோ இயேசுவாகவோ முகமது நபியாகவோ வேறு அவதார புருஷர்களாகவோ சித்தர்களாகவோ இருக்கட்டும். உலகில் நல்லெண்ணம் நல்ல செயல்கள் மட்டும் நிலைக்க வேண்டும். இதுவே கடவுளின் எதிர்பார்ப்பு. எல்லா தனி மனித சுயநல நாட்டம் கொண்ட மனிதர்களின் நல்லெண்ணம் நல்ல தீர்மானம் நல்ல செயல்கள் இருக்குமானால் குடும்பம் இருக்கும், சமூகங்கள் நல்லவையாக இருக்கும், நாடு ஒற்றுமையின் இருப்பிடமாக இருக்கும், உலக சமாதானம் நிலைக்கும். தனி மனிதரின் சுயநிலை நாட்டம் என்பதை முத்தியா சுவாமிகள் வலியுறுத்துவார். அதாவது நான் நல்லனாக இருக்க வேண்டுமானால் மற்றவர் நலனாக இருக்க வேண்டும் என என் நலனுக்காக மட்டுமாவது மற்றவர் நலமாக இருக்க வேண்டும் என நினைக்க வேண்டும் என்பதே முத்தியா முனிவர் கருத்தாகும். ஒரு சமூகம் கவலைப்படும் போது மற்றொரு சமூகம் மகிழ்ச்சியை எதிர்பார்க்க முடியாது என சொல்லுவார். கடவுள் இருக்கிறார், வானம் இருக்கிறது, கடவுள் என்பார். நீயும் வானம்தான், நீயும் கடவுளின் ஒரு பகுதிதான் என்று சொல்லுவார். கடவுள் தூணுக்குள்ளும் இருக்கிறார், சுரும்பிலும் இருக்கிறார், குடத்துக்குள்ளும் இருக்கிறார், மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறார். இவையெல்லாம் அழிந்தால் எல்லாம் வான்வழியில் அங்கமாகி விடுகிறது என்று சொல்லுவார். கடவுள் சக்தியின் புறப்படமாகும். அந்த சக்தியின் புறப்படம் மனிதர்களால் வெவ்வேறு பெயர்களில் வைத்து அழைக்கப்படுகிறது. சக்தி வெவ்வேறு வடிவெடுக்கும். சக்தி புறப்படம் மனிதர்களால் வெவ்வேறு பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதர் ஆனைக்குட்டி என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார். அவரில் கடவுளின் பண்புகளை கண்டமையால் அவர் இப்பொழுது செத்து பல வருடங்களாகி விட்ட போதும் அவர் கண்ணுக்கு புலப்படும்படி இப்பொழுது இல்லாத போதும் அவர் கொண்டிருந்த உருவப்பெயரை கொண்டு ஆனைக்குட்டி சாமி என பெயரிட்டு கடவுளாக கோயில் கட்டி மக்கள் வணங்குகிறார்கள். பெரும்பாலான மக்கள் எந்த சமயத்தோராக இருந்தாலும் நல்லவர்களாக கடவுள் பண்பாளர்களாக வாழ்ந்து காட்டியவர்களையே கடவுளாக எண்ணி வணங்குகிறார்கள். உலகத்தில் உள்ள எல்லா சமூகத்தோரும் ஒரே ஒரு சக்தி புறப்படத்தையே கடவுளாக வணங்குகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒரே சமயம் மட்டும் தான் உள்ளது என்றும் எல்லாவற்றுக்கும் பொதுவாக ஒரு பெயரிட்டு மற்ற எல்லா அவதார புருஷர்களையும் அந்த ஒரே சமயத்தின் சமய குறவர்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மை. அந்த ஒரே சக்தியை வேறுபடுத்தி இனங்காட்டி தலைமை பதவியை தட்டிக்கொள்ள மதவாதிகள் முயலுகிறார்கள் என்று முத்தியா சுவாமிகள் சொல்வார். மன அமைதிக்கும் சமாதானத்துக்கும் ஆணிவேர் நல்லெண்ணமாகும். ஒவ்வொருவர் மனதிலும் நல்லெண்ணம் விதைக்கப்படுமானால் உலக சமாதானம் நிலைக்கும். ஒரே நாளில் அந்த அறுவடையை செய்ய முடியாது. நாம் அந்த நன்மை அடைய இருந்து போனாலும் நாம் பிள்ளைகளுக்காக மரங்களை நாடுவது போல நல்லெண்ணத்தை மனித மனங்களில் வளர்க்க வேண்டும். அதற்கு தியானம் பயிற்சி முக்கியமானதென முத்தியா சுவாமிகள் சொன்னார். ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும் முன் கடந்து வந்த இந்த நாளில் செய்த கர்மங்களை மதிப்பீடு செய்து அடுத்த நாளுக்கான கர்மங்களை திட்டமிடலும் அடுத்த நாள் அதிகாலையில் அவற்றை ஒழுங்கமைத்தலும் பகல் முழுவதும் செயல்படுத்துவதும் தியானத்தின் பகுதிகளாகும். தியானம் என்பது ஒரு இடத்தில் அமர்ந்திருந்து நிறைவேற்றும் குறித்த பணி மட்டுமென நினைக்கின்றார்கள். அது தவறானதாகும். துறவிகளாக இருந்தாலும் சித்தர்களாக இருந்தாலும் இல்லறத்தவராக இருந்தாலும் எந்த நேரத்திலும் நல்லெண்ணத்தை மனதில்
தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். செய்து முடித்த செயல்களை மதிப்பீடு செய்யும் போதும் நல்லெண்ணத்திலிருந்து விலகி உள்ளோமா என்று நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்த நாளுக்கான திட்டமிடலில் அது கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அப்போதுதான் அடுத்த நாளுக்கான திட்டமிடல் நல்லெண்ணம் கொண்டதாக அமையும். அதிகாலை 4:30 மணிக்கு முன் விழித்தெழுந்து அன்று பகல் செய்ய வேண்டிய வேலைகளை மனதில் ஒழுங்கமைத்தல் வேண்டும். இதிலும் நல்லெண்ணம் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். நல்லெண்ணம் என்றால் அது மூச்சுடன் உள்ளெடுக்கும் மருந்தாகும். மூச்சு உள்ளெடுப்பதையும் வெளிவிடுவதையும் நம்மால் சில நிமிடங்களுக்கு மேல் கட்டுப்படுத்த முடியாதிருப்பதால் மூச்சை எப்பொழுது உள்ளெடுக்கின்றோமோ அப்போதெல்லாம் நல்லெண்ணத்தையும் சேர்த்து உள்ளே அனுப்பிவிட வேண்டும். தியானத்தில் முக்கியமானது மூச்சு பயிற்சி என்று சொன்னேன். நன்றாக வாழ மூச்சு பயிற்சி அவசியமானது. மூச்சு தானாக உள்ளே போகும். நீ நிறுத்தி வைக்க முடியாது. ஆனால் நீதான் நல்ல எண்ணத்தை உள்ளே சேர்த்து அனுப்ப வேண்டும். சுயநல நோக்கம் கொண்ட நல்லெண்ணம், நல்ல தீர்மானம், நல்ல செயல்கள் இருக்கும் குடும்பம் சுகமான குடும்பமாக இருக்கும். சமூகங்கள் நல்லனவாக இருக்கும். நாடு ஒற்றுமையின் இருப்பிடமாக இருக்கும். உலக சமாதானம் நிலைக்கும். தனி மனிதரின் சுயநலனை முத்தியா சுவாமிகள் வலியுறுத்துவார். அதாவது நான் நலமாக இருக்க வேண்டுமானால் மற்றவர் நலமாக இருக்க வேண்டும் என்பதே முத்தியா முனிவர் கருத்தாகும். ஒரு சமூகம் கவலைப்படும் போது மற்றொரு சமூகம் மகிழ்ச்சியை எதிர்பார்க்க முடியாது என சொல்லுவார். கடவுள் இருக்கிறார், வானம்தான் கடவுள் என்பார். நீயும் வானம்தான், நீயும் கடவுளின் ஒரு பகுதிதான் என்பார். கடவுள் தூணுக்குள்ளும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், குடத்துக்குள்ளும் இருக்கிறார், மனிதர்களுக்கும் இருக்கின்றார். இவை எல்லாம் அழிந்தால் எல்லாம் வான்வழியின் அங்கமாகிவிடும் என்றார். கடவுள் என்பது சக்தி தான். அந்த சக்தி மனிதர்களால் வெவ்வேறு பெயர்கள் வைத்து அழைக்கப்படுகின்றது. வெவ்வேறு வடிவெடுக்கும். சக்தி மனிதர்களால் வெவ்வேறு பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றது. ஒரு மனிதர் ஆனைக்குட்டி என்று பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார். அவரில் கடவுளின் பண்புகளை கண்டமையால் அவர் மரணமடைந்து இப்பொழுது பல வருடங்களாகிவிட்டது. அவர் மனிதர்களுக்கு கண்கண்ட சக்தி புறப்படமாகிவிட்டார். அவர் இப்பொழுது இல்லாதிருந்த போதும் அவர் கொண்டிருந்த உருவ பெயரை கொண்டு ஆனைக்குட்டி சுவாமி என பெயரிட்டு கடவுளாக மக்கள் வணங்குகிறார்கள். பெரும்பாலான மக்கள் எந்த சமூகத்தில் இருந்தாலும் நல்லவர்களாக, கடவுள் பண்பாளர்களாக வாழ்ந்து காட்டியவர்களையே கடவுளாக எண்ணி வணங்குகிறார்கள். உலகத்தில் உள்ள எல்லா சமூகத்தவரும் ஒரே ஒரு சக்தி புறப்படத்தையே கடவுளையாக வணங்குகின்றார்கள் என்பதுதான் உண்மை. உலகில் ஒரே சமயம் மட்டும்தான் உள்ளது என்று எல்லாவற்றுக்கும் பொதுவாக ஒரு பெயரை இட்டு மற்றெல்லா அவதார புருஷர்களையும் அந்த ஒரே சமயத்தின் சமய குறைவர் என்று சொன்னால் அதுதான் உண்மை. ஆனால் அந்த ஒரே சக்தியை வேறுபடுத்தி இனங்காட்டி தலைமை பதவியை தட்டிக்கொள்ள மதவாதிகள் செயல்படுகிறார்கள் என்று முத்தியா சுவாமிகள் சொல்லுவார். மன அமைதிக்கும் சமாதானத்துக்கும் ஆணிவேர் நல்லெண்ணமாகும். ஒவ்வொருவர் மனதிலும் நல்லெண்ணம் விதைக்கப்படுமானால் உலக சமாதானம் நிலைக்கும். ஒரே நாளில் அந்த அறுவடையை செய்ய முடியாது. நாம் அந்த நன்மையை அடைய முடியாது போனாலும் நம் பிள்ளைகளுக்காக மரங்களை நடுவது போல நல்லெண்ணத்தை மனித மனங்களில் வளர்க்க வேண்டும். அதற்கு தியான பயிற்சி முக்கியமானதென முத்தியா சுவாமிகள் சொன்னார். ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும் முன் கடந்து வந்த இந்த நாளில் செய்த கர்மங்களை மதிப்பீடு செய்து அடுத்த நாளுக்கு ஆன கர்மங்களை திட்டமிடுதலும், அதிகாலையில் அவற்றை ஒழுங்கமைத்தலும், பகல் முழுவதும் அவற்றை செயல்படுத்துவதும் தியானத்தின் பகுதிகளாகும். தியானம் என்பது ஒரு இடத்தில் அமர்ந்திருந்து நிறைவேற்றும் குறித்த பணி மட்டுமென நினைக்கின்றார்கள். அது தவறானதாகும். துறவிகளாக இருந்தாலும் சித்தர்களாக இருந்தாலும் இல்லறத்தவராக நல்லெண்ணத்தை மனதில் தக்க வைக்கும் செயல்முறை தியான பயிற்சியாகும். அன்று செய்து முடித்த செயல்களை மதிப்பீடு செய்யும் போதும் நல்லெண்ணத்திலிருந்து விலகி உள்ளோமா என்று நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்த நாளுக்கான திட்டமிடலில் அது கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அப்போதுதான் அடுத்த நாளுக்கான திட்டமிடல் நல்லெண்ணம் கொண்டதாக அமையும். அதிகாலை 4:30 மணிக்கு முன் விழித்தெழுந்து அன்று பகல் செய்ய வேண்டிய வேலைகளை மனதில் ஒழுங்கமைத்தல் வேண்டும். இதிலும் நல்லெண்ணம் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். நல்லெண்ணம் என்றால் அது மூச்சுடன் உள்ளெடுக்கும் மருந்தாகும். மூச்சு உள்ளெடுப்பதையும் வெளிவிடுவதையும் நம்மால் சில நிமிடங்களுக்கு மேல் கட்டுப்படுத்த முடியாதிருப்பதால் மூச்சை எப்பொழுது உள்ளெடுக்கின்றோமோ அப்போதெல்லாம் நல்லெண்ணத்தையும் உள்ளே அனுப்பிவிட வேண்டும். தியானத்தில் முக்கியமானது மூச்சு பயிற்சி என்று சொல்லலாம்.
நன்றாக உடல் சுகத்துடனும் மனச்சுவத்துடனும் வாழ மூச்சு பயிற்சி அவசியமானது. சில நாட்களுக்கு தொடர்ந்து மூச்சு பயிற்சி செய்து வர உன் மனம் தானாகவே நல்லெண்ணத்துக்கு பழக்கமாகிவிடும். அரிசியை யார் எடுத்தாலும் மாதான் முக்கியம். புத்தராகவோ இயேசுவாகவோ முகமது நபியாகவோ வேறு அவதார புருஷர்களாகவோ சித்தர்களாகவோ இருக்கட்டும், உலகில் நல்லெண்ணம் நல்ல செயல்கள் மட்டும் நிலைக்க வேண்டும். இதுவே கடவுளின் எதிர்பார்ப்பு. எல்லா தனி மனிதரின் சுயநலம் கொண்ட நல்லெண்ணம், நல்ல தீர்மானம், நல்ல செயல்கள் இருக்குமானால் குடும்பம் சுகமான குடும்பமாக இருக்கும், சமூகங்கள் நல்லெண்ணவாக இருக்கும், நாடு ஒற்றுமையின் இருப்பிடமாக இருக்கும், உலக சமாதானம் நிலைக்கும். தனி மனிதரின் சுயநல நோக்கத்தை முத்தியா சுவாமிகள் வலியுறுத்துவார். அதாவது நான் நலமாக இருக்க வேண்டுமானால் மற்றவர் நலமாக இருக்க வேண்டும் என்பது முத்தியா முனிவர் சொல்லும் தனி மனிதர் சுயநல நோக்கமாகும். ஒரு சமூகம் கவலைப்படும் போது மற்றொரு சமூகம் மகிழ்ச்சியை எதிர்பார்க்க முடியாது என சொல்லுவார். கடவுள் இருக்கிறார், வானந்தான் கடவுள் என்பார். நீயும் வானந்தான், நீயும் கடவுளின் ஒரு பகுதிதான் என்பார். கடவுள் தூணுக்குள்ளும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், குடத்துக்குள்ளும் இருக்கின்றார், மனிதர்களுக்கும் உள்ளும் இருக்கிறார். இவை எல்லாம் அழிந்தால் எல்லாம் வான்வழியின் அங்கமாகி விடும். சக்தி வடிவமாகிறார்கள். கடவுள் என்பது சக்தி தான். அந்த சக்தி மனிதர்களால் வெவ்வேறு பெயர்கள் வைத்து அழைக்கப்படுகின்றன. வெவ்வேறு வடிவெடுக்கும் சக்தி மனிதர்களால் வெவ்வேறு பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றன. இந்த மனிதர் ஆணைக்குட்டி, ஒரு மனிதர் ஆணைக்குட்டி என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார். அதில் கடவுளின் பண்புகளை கண்டமையால் அவர் இப்பொழுது செத்து பல வருடங்களாகிவிட்டது. அவர் கண்ணுக்கு புலப்படும்படி அவர் இப்பொழுது இல்லை. இல்லாத போதும் அவர் கொண்டிருந்த உருவப்பெயரை கொண்டு ஆனைக்குட்டி சுவாமி என பெயரிட்டு கடவுளாக மக்கள் வணங்குகிறார்கள். பெரும்பாலான மக்கள் எந்த சமூகத்தவராக இருந்தாலும் நல்லவர்களாக, கடவுள் பண்பாளர்களாக வாழ்ந்து காட்டியவர்களையே கடவுளாக எண்ணி வணங்குகிறார்கள். உலகத்தில் உள்ள எல்லா சமூகத்தவரும் ஒரே சக்தி புறப்படத்தையே கடவுளாக வணங்குகிறார்கள் என்பதுதான் உண்மை. உலகில் ஒரே சமயம் மட்டும்தான் உள்ளது என்று எல்லாவற்றுக்கும் பொதுவாக ஒரு பெயரிட்டு மற்ற எல்லா அவதார புருஷர்களையும் அந்த ஒரே சமயத்தின் சமய குறவர்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மை. ஆனால் அந்த ஒரே சக்தியை வேறுபடுத்தி இனங்காட்டி தலைமை பதவியை தட்டிக்கொள்ள மதவாதிகளாகிறார்கள் என்று முத்தியா சுவாமிகள் சொல்லுவார். மன அமைதிக்கும் சமாதானத்துக்கும் மாணவியர் நல்லெண்ணமாகும். ஒவ்வொருவர் மனதிலும் நல்லெண்ணம் விதைக்கப்படுமானால் உலக சமாதானம் நிலைக்கும். ஒரே நாளில் அந்த அறுவடையை செய்ய முடியாது. நாம் அந்த நன்மையை அடைய முடியாது போனாலும் நாம் பிள்ளைகளுக்காக மரங்களை நடுவது போல நல்லெண்ணத்தை மனித மனங்களில் வளர்க்க வேண்டும். அதற்கு தியான பயிற்சி முக்கியமானதென முத்தியா சுவாமிகள் சொன்னார். ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும் முன் கடந்து வந்த இந்த நாளில் செய்த கர்மங்களை மதிப்பீடு செய்து அடுத்த நாளுக்கான கர்மங்களை திட்டமிடலும், அதிகாலையில் அவற்றை ஒழுங்கமைத்தலும், பகல் முழுவதும் செயல்படுத்துவதும் தியானத்தின் பகுதிகளாகும். தியானம் என்பது ஒரு இடத்தில் அமர்ந்திருந்து நிறைவேற்றும் குறித்த பணி மட்டுமென நினைக்கின்றார்கள். அது தவறாகும். துறவிகளாக இருந்தாலும், சித்தர்களாக இருந்தாலும், இல்லறத்தவர்களாக இருந்தாலும் எந்த நேரத்திலும் நல்லெண்ணம் மனதில் தக்க வைக்கும் செயல்முறையாகும். இது முடிந்த செயல்களை மதிப்பீடு செய்யும் போதும் நல்லெண்ணத்திலிருந்து விலகி உள்ளோமா என்று நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்த நாளுக்கான திட்டமிடலில் அது கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அப்போதுதான் அடுத்த நாளுக்கான திட்டமிடல் நல்லெண்ணம் கொண்டதாக அமையும். அதிகாலை 4:30 மணிக்கு முன் விழித்து அன்று பகல் செய்ய வேண்டிய வேலைகளை மனதில் ஒழுங்கமைத்தல் வேண்டும். இதில் நல்லெண்ணம் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். நல்லெண்ணம் என்றால் அது மூச்சுடன் உள்ளெடுக்கும் மருந்தாகும். மூச்சு உள்ளெடுப்பதையும் வெளிவிடுவதையும் நம்மால் சில நிமிடங்களுக்கு மேல் கட்டுப்படுத்த முடியாதிருப்பதால் மூச்சை எப்பொழுது உள்ளெடுக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நல்லெண்ணத்தையும் உள்ளே அனுப்பிவிட வேண்டும். தியானத்தில் முக்கியமானது மூச்சு பயிற்சி என்று சொல்லலாம். நன்றாக வாழ மூச்சு பயிற்சி அவசியமானது. மூச்சு தானாக உள்ளே போகும், நீ நிறுத்தி வைக்க முடியாது. ஆனால் நீதான் நல்லெண்ணத்தை உள்ளே சேர்த்து அனுப்ப வேண்டும் என்று முத்தியா முனிவர் சொன்னார். தொடரும். கரோல் சப்பு மெண்டி சப்பு.